என்னுடைய மல்டிபிள் இஎம்ஐயை நான் குறைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுக்கிறேன். அப்போது 3 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸு, 3 டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது எல்லாத்தையும் நான் ஒரே டயத்தில் எலிமினேட் பண்ணிவிட்டு, அந்த ஓவரால் வேல்யூவை ஒரே சிங்கிள் பேங்கர்கிட்ட வெதர் த சேம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே பேங்கர்கிட்ட எனி ஒன் ஆஃப் த பேங்கர்கிட்ட நான் கன்சல்டேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இந்த 3 பேரையும் தவிர்த்துட்டு 4வதா ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த 3 பேங்க்குடைய லோனை நான் க்ளோஸ் பண்ணணும். எனக்கு உங்களுடைய பேங்க்லேருந்து எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும். அட் த ரேட் ஆஃப் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கே. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க உங்களுக்கு லோன் கொடுக்கும்போதே டாப் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சார் இங்கே ஒரு 50,000 அங்கே ஒரு 3 lakhs இங்கே ஒரு 1.5 lakhs இருக்குது. ஆல் புட் டுகெதர் 5 lakhs இருக்குது. உங்களுக்கு இந்த 5 lakhs லோனே போதுமா? இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீட் இருக்கா சார்? ஏன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நிறையாவே இருக்குது. நீங்களுடைய சேலரி பிரேக்கப்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, உங்களுடைய இன்கம் இவ்வளோ இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ ஆல் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இன்னொரு 3 lakhs வரைக்கும் 8 lakhs வரைக்கும் லோன் நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்கிற நம்ம அப்படியே யோசிப்போம். 3 லட்சம் தரானே என்ன பண்ணலாம்? இந்த பொருள் வாங்கலாமா? இல்லை இருக்கிற காரை நான் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது கார் எடுக்கலாமா? நல்லா இருக்கிற வீட்டில் இந்த இன்டீரியர் பண்ணலாமா? இல்லை டிவியை மாற்றலாமா? இப்படி தான் நம்ம யோசிப்போம்.